friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல hash brown எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமா சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இத நம்ம சாயங்காலம் காபி கூட இல்ல டீ கூட ஸ்நாக்காவும் பரிமாறிக்கலாம். அப்படி இல்லனா காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சர்வ் பண்ணிக்கலாம். இது செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இது கிட்டத்தட்ட 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. இத நம்ம தோல் நீக்கிட்டு அது நம்ம துருவி வைக்கணும். ரொம்ப சின்னதா இருக்கும்ல, அது இல்லாம கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிற துருவலா எடுத்துக்கோங்க. இதுல ரொம்ப சின்ன ஓட்டையா இருக்குல, இது வேண்டாம். இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் இது எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் உடைஞ்சு போச்சு, ஆனா பரவாயில்லை, இதுல துருவ வரும். அதனால நான் இத யூஸ் பண்ண போறேன். இப்போ தோல் நீக்கிட்டு நம்ம தண்ணியில துருவி வச்சிரலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவுனதுக்கு அப்புறமா இன்னொரு தண்ணி நம்ம அலசணும். அப்பதான் அந்த ஸ்டார்ச் வெளியே போகும். இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா நல்லா வராது. அதனால் நான் ஒரு துணியில் மாற்றிட்டு அதை லைட்டாக புழிஞ்சிட போகிறேன். அப்போ ரொம்ப தண்ணி இருக்காது. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை துருவி சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சின்ன ஓட்டை இருக்கிற இது எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். கூடவே பாதி வெங்காயம், அதை ரொம்ப சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒழுங்காக பைண்ட் ஆகாது. அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகு, கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சேர்த்தா கொஞ்சம் கலர் வரும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். ஆனால் நம்ம மிளகு நிறைய சேர்த்தாலே மிளகாய்த்தூள் சேர்க்காமல் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு நிறைய சேர்த்துறாதீங்க. இது கொஞ்சம் சேர்த்தாலே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கூடவே 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது கையில் பிடிக்க வரணும், அந்த மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் கலந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நான் 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, ஆனால் ரொம்ப மாவு தேவையில்லை. இப்போ நம்ம பிடிச்சி அழகாக ஷேப் பண்ணிடலாம். கொஞ்சமாக எடுத்துட்டு கைக்கு நடுவில் வச்சுட்டு அமுத்திட்டு, இதை கடையிலலாம் ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் தானே இருக்கும், அதனால் நானும் அதிலே பண்ணுறேன். இந்த ஷேப் தான் பண்ணணும் அவசியம் இல்லை, நம்ம சும்மா ரவுண்டாக கூட பண்ணலாம். ஷேப் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் ஏதாச்சும் தள்ளிட்டு இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஓரங்களில் இருக்க தான் டக்குன்னு கரியும். ரொம்ப ஒல்லியாகவும் போடக்கூடாது, அதனால ரொம்ப குண்டாக இருந்துச்சுனாலும் உள்ளே வேகாது. ரொம்ப ஒல்லியாக போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். இந்த சைஸ் சரியாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும். குறைவான சூடில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கரிஞ்சிரும். அதனால மிதமான சூடில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆகும், 2 சைடும் போட்டு திருப்பி போட்டு நம்ம பொரிய வைக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் வெளியே. அதுக்கப்புறமா எண்ணெய் நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்ததும் அந்த பபிள்ஸ் வரும்ல, அந்த ஸ்டேஜில் இருக்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமா வரக்கூடாது, சேர்க்கும் போதே வரும்ல, அந்த ஸ்டேஜில் இருக்கணும். இதை உடனே திருப்பிடக்கூடாது, கொஞ்சம் கீழே செட் ஆனதுக்கப்புறமா தான் திருப்பணும், இல்லை உடஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம திருப்பிடலாம். நல்லா 2 சைடும் பார்க்கவே நல்லா மொறுமொறுன்னு வரும்ல, அதுக்கப்புறமா தான் நம்ம வெளியே எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்தால் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் மிதமான சூடில் வச்சுக்கிறோம். இப்போது இந்த சைடும் ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாட்டி திருப்பி போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான், பாருங்கள், ரொம்ப அழகாக கலர் வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். டடா, நம்மளோட ஹேஷ் ப்ரௌன்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம சும்மாவே சாப்பிட்றலாம், அப்படி இல்லைனா கெச்சப் ஏதாவது தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.